வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இது உங்கள் அஞ்சூஸ் கிச்சன். நம்மளோட சேனலில் என்னோட சண்டே vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன சமைச்சிருக்கேன், என்ன வேலைலாம் பார்த்துருக்கேன் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். காலைல எழுந்து வந்ததும் கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னா நைட்டே நான் கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் போயிட்டு தூங்க போவேன். சரி, என் ஹஸ்பண்ட் வந்து மட்டன் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க. சரி, அதனால் அவங்களுக்கு மட்டும் ஒரு கப் காஃபி போட்டு கொடுக்கலாம், நம்ம லேட்டாக குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு பால் காசினேன். இப்படி ஒரு 5 நிமிஷம் தாங்க திரும்பி பேசினேன். சிம்மில் தான் வச்சுருந்தேன். அதுக்குள்ளே பொங்கி ஊற்றிடுச்சு. ஸோ நானும் ஃப்ரீயாக விட்டுட்டேன். எப்படியும் நான்வெஜ் செய்ய போகிறோம், அதுக்கப்புறமா நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்றதுனால அப்படியே விட்டுட்டேன். ஹஸ்பண்ட்க்கு மட்டும் சுட சுட ஒரு கப்பு ஃபுல்லாக காஃபி போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு. அவரும் குடிச்சிட்டு போய் எனக்கு மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்ததுனால அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ கிளம்பி போனதும் வீட்டை ஃபுல்லாகவே பெருக்கி நல்லா க்ளீன் பண்ணி வீட்டை நல்லா நீட் பண்ணி முடித்ததும் நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். சமைக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது. சமைக்கிற வேலையும் துணி வாஷ் பண்ணுற வேலையும் இருக்குது. ஸோ இது 2 மட்டும்தான்றதுனால ஃபஸ்ட்டு வீட்டை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு குளிச்சுட்டு வந்ததும் வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பூ பார்த்திங்கன்னா வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் கிட்ட ஆகுது. அதோட கலர் வந்து சுத்தமாக மாறவே இல்லை. எப்படி வாங்குறப்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. நான் எப்படி வந்து ஃப்ரிட்ஜில் பூவை வந்து ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்றத வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மேலே பூ வச்சு அதுக்கு மேலே ஒரு 2 டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். அது என்ன ஆகும்னா, ஒரு 2 நாள்லேயே வந்து டிஷ்யூ பேப்பர் நல்லா அந்த ஈரம் வந்து அப்சர்வ் ஆகி அந்த பூ வந்து ஒரு மாதிரி பழுத்தா மாதிரி ஆகிடும். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, கீழே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே பூவை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 2 நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் 7 நாள் இருக்கும். பூ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முந்தின நாளே என்ன பண்ணியிருந்தேன்னா, சனிக்கிழமை நைட்டே வந்து ராகி மாவை கரைச்சி வச்சுருந்தேன். இது வரைக்கும் கூழ் வந்து நான் காசினது கிடையாது. எனக்கு கூழ் பெருசாக பிடிக்கவும் பிடிக்காது. நான் சாப்பிட்டதே இல்லை. சரி, ஹஸ்பண்ட் குடிப்பாங்களே அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக பச்சரிசை வந்து என்கிட்ட நொய் அரிசி இல்லை. அதனால் பச்சரிசியை பல்ஸ் மோட்டில் போட்டு இது மாதிரி வந்து கொஞ்சம் குறைப்பாக வந்து நான் பல்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டேன். முன்னாள் நைட்டே வந்து ராகியை கரைச்சி வச்சுருந்தேன். அதுவும் வந்து புளிச்சு வந்துடுந்து. சரி, இதை வந்து நல்லா ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, அந்த ராகி கூழோட கலர் வந்து நல்லா டார்க்காக இருக்கும். மற்றவங்களாம் காசும் போது நம்ம பார்த்துருக்கேன், டார்க்காக இருக்கும். எனக்கு வந்து லைட் கலரில் இருந்துச்சு. நான் ராகி மாவு வந்து கம்மியாக யூஸ் பண்ணேன்னா இல்லை என்ன மிஸ்டேக் பண்ணேன்றது எனக்கு தெரியல. ஸோ இதை வந்து நல்லா அரிசியை மட்டும் நல்லா ஒரு 3லேருந்து 4 தடவை வந்து நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு 1 மணி நேரம் வந்து அது ஊறட்டும்னு நான் விட்டுட்டேன். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து அது நல்லா ஊறுச்சு. மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. பட் வந்து கட் பண்ணலை, அப்படியே இருந்தது. சரி, நான் வந்து அதை கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி லாஸ்ட்டாக மஞ்சள் பொடி போட்டு அதையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். சரி, என்னோடய ஸ்டைலில் வந்து நான் மட்டன் குழம்பு எப்படி செய்வேன், குழம்புனா ரொம்ப தண்ணியாக இல்லை, கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி செஞ்சுருந்தேன். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை டீட்டெயில்ஸாக நீங்கள் தனி வீடியோவாக போடுங்க அப்படின்னாலும் நான் போடுறேன். இதிலே வந்து நல்லா டீட்டெயிலாக தான் நான் சொல்லியிருப்பேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக தான் செய்வேன். ஸோ பூண்டும் தோல் உரித்து இஞ்சியும் வந்து தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி மிக்சியில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சிட்டேன். என்ன ஒரு மக்கார் பண்ணிடுச்சுன்னா, மிக்சி வந்து நல்லா போகும். அந்த சின்ன ஜாரில் வந்து போட்டு அரைச்சேன். சுத்தமாக மிக்சி ஓடவே இல்லை. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதை திரும்பவும் பெரிய ஜாருக்கு மாற்றினா குவான்டிட்டி கம்மியாக போட்டு அரைச்சதுனால அதுவும் வந்து ஓடவே இல்லை. கொஞ்சம் அப்படியே வந்து ஒன்றும் பாதியமாக அரைக்கிற மாதிரி இருந்தது. சரி, திரும்ப அதை எடுத்துட்டு கல்லில் போட்டு இடிப்பாங்கள்ல, அந்த இடிக்கல்லில் அதில் போட்டு தான் நான் பேஸ்ட்டு மாதிரி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சரி, வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு தேவையான அளவு வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். அரை கிலோலேருந்து 3/4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கறி எனக்கு சரியாக தெரியல. இதுதான் நான் செஞ்சுருந்தேன். ஸோ இந்த கேப்பில் நம்ம வந்து மட்டன் வந்து குக்கரில் வேக வச்சுக்கலாம். என்னென்ன ஆட் பண்ணி வேக வைக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப நிறைய மசாலாலாம் நான் போடலை.
சிம்பிளாக செஞ்சேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாஷ் பண்ண மட்டனை சேர்த்துட்டு இது கூட ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு வந்து கொஞ்சம் குழம்புல கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் கறியில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிங்க அப்படின்னா தான் உப்பு வந்து அதில் நல்லா இறங்கும். ஸோ உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கறி நல்லா முங்குற அளவுக்கு நான் தண்ணி வைக்கிறேன். நான் தண்ணி அளவு பார்த்திங்கன்னா கறியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நான் தண்ணி வைக்கிறேன். ஏன்னா நான் தண்ணி எதுவும் அந்த கிரேவியில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மாட்டேன். இந்த சூப்பு தண்ணியை மட்டும்தான் அதில் ஊற்றுவேன். அப்படி ஊற்றும் பொழுது நீங்கள் செய்கிற மட்டன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மட்டன் தண்ணியோடு சேர்த்து நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றும் பொழுது டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதே முழுக்க முழுக்க மட்டன் வேக வச்ச தண்ணியை மட்டும் வச்சு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து எனக்கு பசி எடுத்துக்கிச்சு. ஏன்னா காலையில் சாப்பிட மாட்டேன்ல. சரி சூடாக ஒரு கப்பு காஃபி போடலாம் அப்படின்ட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து ஏதோ டிவியில் ஏதோ ப்ரோக்ராம் போயிருந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் அந்த மட்டன் வேகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் ஏதாவது பார்க்கலாமே அப்படின்ட்டு காஃபி குடிச்சிட்டே வந்து ரிலாக்ஸாக வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ டிவி பார்த்துட்ருக்க கொஞ்ச நேரம் கூட இல்லை, அந்த கேப்பில் வந்து மட்டன் வெந்துடுச்சு. நான் வந்து இந்த 3 விசில் 4 விசில்லாம் வைக்க மாட்டேன். ஒரே ஒரு விசில் தான். அந்த ஒரு விசில்லையே ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணிட மாட்டேன். ப்ரெஷர்லேயே இருக்கும். அதிலே வந்து மட்டன் வந்து எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிடும். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். ரொம்ப அது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப வெந்தா மாதிரியும் இல்லை, ரொம்ப கல் மாதிரியும் இல்லை, கரெக்டான பதத்தில் வந்துடுச்சு. இப்போ எப்படி செய்ய போகிறேன்னா, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து சோம்பு கொஞ்சம் போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். எந்த நீங்கள் சமையல் பண்ணாலும் வெங்காயத்தை நல்லா வதங்கினதுக்கப்புறமா மற்ற பொருளை சேருங்க. அப்போ தான் வந்து கிரேவியாக நல்லா வரும். இல்லைனா வந்து நீங்கள் சாப்பிடும்பொழுது அந்த வெங்காயம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் கடிக்கிறதுக்கு. ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதும் ஏற்கனவே நம்ம கறி வேக வைக்கும்பொழுது 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். இப்போ 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சேர்த்து அதோட ரா ஸ்மெல் போனதோ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வந்து தக்காளியும் வெங்காயமும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து நல்லா குழஞ்சி வேகணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து மசாலா போட்டிங்க அப்படின்னா அது வந்து நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளியை வந்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வேகணும். வெந்ததும் நீங்கள் வந்து மசாலா வந்து நான் பெருசாக எதுவும் ஆட் பண்ணல. மட்டன் மசாலா, குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் இது மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே நான் வந்து பெருசாக அதில் ஆட் பண்ணலை. நீங்கள் வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறமா மசாலா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் போடுறது வந்து உங்களுக்கு நிறைய போடுற மாதிரி இருக்கும். அது என்னோடய குழம்பு மிளகாய் தூளோட காரத்தை பொறுத்து இருக்குது. நான் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அது கூட மஞ்சள் பொடியும் சேர்த்து நீங்கள் வந்து மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. அது கூட அவ்வளோதான். இந்த கிரேவிக்கு இதுதான் வந்து மசாலா. பெருசாக நம்ம வறுத்து அரைச்சி அதெல்லாம் எதுவுமே செய்யலை. இதுவே வந்து ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து மசாலா நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்ச மட்டனோட தண்ணியும் இது கூட சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த டைமில் வந்து காரம், உப்பு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைன்னா உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கறி மசாலா எல்லாம் ஒன்றோட சேரட்டும். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சுடுங்க. அது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும். லோ ஃப்ளேமில் குக் ஆனதும் அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வைங்க. ஏற்கனவே நம்ம வந்து மட்டன் வந்து வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் போட்டு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா நான் வந்து அழுக்கான பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். சைட் பை சைட் வந்து பக்கத்துலேயும் வந்து ரைஸ் வந்து போட்டுருந்தேன். அதுவும் வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ அதையும் வெடிச்சிட்டா அவள் தான், எனக்கு வேலை எதுவும் இல்லை. நான் வந்து ராகிக்கு கூழ் வந்து காசி வச்சுருந்தேன்ல, அந்த ராகி மாவை வந்து கரைச்சி வச்சுருந்தேன். அரிசியும் வந்து ஊற வச்சுருந்தேன். இந்த வேலை முடிஞ்சதோ நான் கூழ் காசலான்ட்டு அதையும் வந்து செஞ்சு வச்சுட்டாக்கா நம்ம வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் ஹஸ்பண்டுக்கு வந்து கூழ் கரைச்சி கொடுக்கலாம் காலையில் அப்படின்றதுக்காக அந்த வேலையும் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த டைமில் வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ட்ரை ஆகணும். ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் குழம்பு செய்கிறதா இருந்தால் அந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. கொதிச்சிச்சுலாம் அப்பயும் ஆஃப் பண்ணிவிடுங்க.
நான் இன்னும் கொஞ்சம் சுண்டி வரணும் அப்படின்றதுக்காக இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சேன். உங்களுக்கு அளவு தெரியும் எங்கேருந்து எவ்வளோ தூரம் அது நல்லா சுண்டி வந்திருக்கு அப்படின்ட்டு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிங்கனாக்கா அவ்வளோதான், சூப்பரான மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் 2 பேருன்றதுனால எங்களுக்கு இந்த குவான்டிட்டி வந்து போதுமானது. இதுவே அந்த சண்டே ஒரு நாள் ஃபுல்லாகவே எங்களுக்கு இது வரும். ஸோ முடித்ததும் அதுக்கப்புறமா கிச்சனை நல்லா நீட் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. இந்த கூழ் பார்த்திங்கன்னா நான் சின்ன பாத்திரத்தில் வச்சுட்டேன். சரி, அதனால் அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுனால பாத்திரம் வந்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் இந்த கலரில் தான் இருந்தது. ஒரு வேளை மறுநாள் ஒரு நாள் கழிச்சதும் இது வந்து ஆறுனதுக்கப்புறமா கலர் வருமா என்னன்னு தெரியல, கூழ் எனக்கு இந்த கலரில் தான் இருந்தது. நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்த கூழ் வந்து எப்படி இருந்துச்சு, குடிக்கிற மாதிரி இருந்துச்சா அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வீடியோவையும் நான் வந்து உங்களுக்கு தனியாக செப்ரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு பார்க்கும்போது மட்டன் குழம்பு வந்து கிரேவி வந்து நல்லா டெம்ப்ட் ஆகும். கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஓவர் மசாலாவும் இல்லை, மசாலா லைட்டாகவும் இல்லை, கரெக்டான அளவில் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து குழம்பு இருந்துச்சு. அவ்வளோதாங்க, என்னோடய குக்கிங் வேலை முடிஞ்சது. அப்புறம் பாத்திரத்தையும் வாஷ் பண்ணியாச்சு, கிச்சனையும் நீட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், என்னோடய வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்னா மிஷினில் துணி போட்டு இருந்தேன். ஸோ அதையும் போய் எடுத்துகிட்டு போயிட்டு மொட்டை மாடியில் காய வச்சேன்னா சண்டே வந்து ரிலாக்ஸாக இப்படி தான் போய் முடிஞ்சுது. எப்பயுமே வாரம் வந்து இப்படி தான் போகும். எப்போயாவது ஒரு நாள் தான் வந்து ஃபேமிலியோடு எங்கேயாவது வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த வீட்லேயே தான் வந்து டைம் போகும். அதுவும் ஒரு ஹாப்பி தான். துணி வந்து வாஷ் பண்ணியாச்சு. சரி, எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வேலைலாம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே இந்த வேலையும் முடிஞ்சிடுச்சு. சரி, துணிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு மொட்டை மாடியில் போடலாம் அப்படின்றதுக்காக வீட்டை வந்து யாரும் ஹஸ்பண்டும் வெளியே போயிருந்தாங்கல்ல, வீட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து மேலே மொட்டை மாடிக்கு போயிட்டேன் துணி போடலாம் அப்படின்றதுக்காக. மொட்டை மாடிக்கு வந்ததும் சரியான வெயிலுங்க. மதியத்தில் மொட்டை மாடி மேலே போகவே முடியாது. அதுவும் அந்த ஒயிட் கலர் டைல்ஸ் வேறு போட்டிருக்காங்களா, சுத்தமாக கண்ணை திறக்கவே முடியாது. சரி, ஒரு வழியாக நான் துணியும் வந்து காய வச்சுட்டேன். லைஃப்பில் வந்து எது இருக்கோ இல்லையோ நம்ம வந்து எல்லா சூழல்லையும் வந்து ஹாப்பியாக இருக்க கற்றுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா லேடிஸ் பார்த்திங்கன்னா, லேடிஸுன்றதில் பொதுவாகவே வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு சில ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே அந்த சந்தோஷன்றது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நெகட்டிவ்ஸ் பீப்புள்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹாப்பினஸ் வரும். நெகட்டிவ் பீப்புள்ஸ்னால் யார் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம தொடங்கும் பொழுதே ஐயோ இது எதுக்கு தொடங்குற, இது தொடங்கினா இப்படி ஆகிடும், இது உனக்கு செட் ஆகாதான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பீப்புள் கிட்டேருந்து நம்ம கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் தராத பர்சன் கிட்டேருந்து நம்ம கொஞ்சம் விலகியே இருக்கணும். இவங்க என்ன நினச்சிடுவாங்க, அவங்க என்ன நினச்சிடுவாங்கன்னு லைஃப்பில் நினைக்கிறத விட்டுட்டு நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன பிடிச்சா நம்ம சாட்டிஸ்ஃபையிங்காக இருப்போம் அப்படின்றத நினச்சி நம்ம அதை இப்போ நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அதை தொடர்ந்து நம்ம சில விஷயத்தை செய்யும் பொழுது டெய்லியுமே நம்ம ஹாப்பியான லைஃப்குள்ளே தான் நம்ம இருப்போம். லைஃப்பும் ரொம்ப சந்தோஷமாக போகும். எல்லாருமே நம்மளை புரிஞ்சுக்கணும் நம்ம ஆசைப்படக்கூடாது. நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நம்ம பெற்றவங்க, நம்ம ஹஸ்பண்ட் இல்லை நம்ம ஒய்ஃப், அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். லைஃப் வந்து ஸ்மூத்தாகவும் ரொம்ப ஹாப்பியாக போகும். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்காக நம்ம இப்படி இருக்கணும், அவங்களுக்காக அப்படி இருக்கணும், நம்ம இப்படி நடந்துட்டால் யாராவது எதனா சொல்லிடுவாங்களா அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்போ வாழுறீங்களோ அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஹாப்பியான லைஃபாக தான் இருக்கும். இவ வந்து ஜாக்கி ஸ்ட்ரீட் டாக் தான். எப்பயுமே நான் உள்ளே கேட் ஓப்பன் பண்ணிடுவேன், வெயிலில் இருக்கான் அப்படின்றதுனால உள்ளே வந்து படுப்பா. ஓப்பன் பண்ணதும் சாப்பாடுக்கு தான் கூப்பிட்றாங்கன்னு தெரியும். சரி, கொஞ்ச நேரம் சாப்பாடை ஒளிச்சு வச்சேன், ஒரேடியாக கண்டுபிடிச்சிட்டான். சரி, குழந்தைக்கு சாப்பாடும் வெடிச்சாச்சு. இப்படி தான் என்னோடய சண்டே போச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னென்னா, இந்த வெயில் டைமில் மொட்டை மாடியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க, வாயிலாத ஜீவனுக்கு சாதம் வைங்க, வெளியவும் ஏதாவது ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் ஒரு டப்பாலேயோ எதுலேயோ ஒன்றுத்தில் தண்ணி ஊற்றி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.